இந்த ஆடி மாதம் தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தடைகளுக்கெல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய தாத்பரியம் ஆடி மாதம் முதல் தேதியை ஆரம்பிச்சிருது. ஆடி 18லிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து, அதாவது அடுத்தடுத்து உங்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய, எவ்வளவு கொடுமையான ஒரு சூழலில் வாழ்க்கை இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் கொஞ்சமாவது பெருமை கொடுக்கக்கூடிய பெருக்கு இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அற்புதமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆடி 18 அன்று சாதாரண வெளிப்புறங்களில் வந்து ஏதாவது மரத்தில் வந்து தூரி கட்டி அந்த தூரி ஆடுவதால் நமக்கு என்ன நல்லது கிடைக்குங்க அப்படின்னா, பொதுவாகவே ஓரியாண்ட குடும்பத்தில் இந்த மாதிரி தூரி ஆடும் பொழுது அந்த ஓரியாடக்கூடிய சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர விதி. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, சின்ன குழந்தைகள் யாராக இருந்தாலும், வயதுக்கு வரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் தூரி ஆடும் பொழுது, குறிப்பாக பெண்களுக்கு ருதுவானதுக்கப்புறம் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான வகையில் அப்படிங்கிறத விட வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான வயிற்று உபாதைகளை வாராமல் தடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சின்ன தூரியாட்டத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. புதிதாக திருமணம் செய்த கணவன் மனைவி இருவருமே இந்த ஆடி 18 அன்று நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவருடைய மனசை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடி 18ஆக இந்த ஆடி பெருக்கு அமையுது அப்படிங்கிறது அற்புதமான அவசியம்.